பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் போங்க. பிரவீன் ராஜ் வீட்டோட நியூ கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சிட்டாங்க. பிரவீன் வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டான். விக்ரமெல்லாம் பறக்க விட்டுருக்கான். அந்த பக்கம் தூக்கி விக்ரமை வீசுகிறான், இந்த பக்கம் தூக்கி கனியை வீசுகிறான். டேய் நான் தான்டா புது கேப்டனு, வாடா 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 சண்டைக்கு வாடா. எப்போ தெரியுமா ஆள் அமைதியானா? டேலண்ட் நிறையா இருக்குது அவனுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பிரவீன் வரணும்னு. விக்ரம் வந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ பிரவீன் வந்திருக்கான். அடுத்த தடவை வந்து விக்ரம் வரட்டும், இன்னொரு சான்ஸில் வந்து விக்ரம் வரட்டும். மேபி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. பட் ஆனால் இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்கான். எப்ஜி அன்றைக்கி ஒன்று சொன்னான் தெரியுமா? அதாவது பல ஃபேஸ் இருக்குது, எனக்கு பல டேலண்ட் இருக்குது, நான் எதையும் காட்ட மாட்டேன், ஒரு வாரம் ஒன்று பண்ணுவேன், எப்போ என்ன செய்வேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் கேப்டன் ஆகியிருக்கேன், ஆனால் எந்த மாதிரி ஃபேஸை நான் காட்டுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆனால் இந்த வாட்டி ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபேஸுக்கு வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. கனி தோத்துருச்சு, கனி போன வாரம் இருந்துச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்? ஒன்று வந்து விக்ரம், இல்லைனா வந்து பிரகாஷ்ராஜ். ஆக்சுவலாக நான் பிரகாஷ்ராஜ் தான் சொல்லுவேன். அவன் பேர் பிரவீன் ராஜா. ஆமாம், நாளே பிரகாஷ்ராஜ் மாதிரி தானே வந்தான் பிரவீன் ராஜ். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் அவன். அவனோட கதைகளும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் எப்படி அனல் பறக்க போகுதுங்கிறத இந்த வாரம் முழுக்க பார்க்க போகிறோம். ஆள் பயங்கரமான ரூல்ஸ்லாம் போட்டிருக்கான். அது நீங்கள் வரட்டும் போருங்க, எபிசோடில் போய் பாருங்கள். பயங்கரமான ரூல்ஸ் போட்டிருக்காப்புல. அப்புறம் காலையிலே சண்டை, யாருக்கு? பாருக்கும் கனிக்கும் காலையில் சண்டை, அந்த துணி பஞ்சாயத்து எல்லாம் இருக்குது. சம்பவம் பண்ண போகிறான் பிரவீன் ராஜ். என்ன மாதிரியான ஃபேஸை நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான், ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான், ஒரு மாதிரி வந்து அக்ரெசிவாக பண்ணுறான், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த வார கேப்டன்சியில் அவன் என்ன புதுசாக பண்ண போகிறான் அதுதான் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. எப்படியா இருந்தாலும் வம்பு இழுப்பாங்க, சண்டை இழுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் வந்து பாரு ரெடியாக இருக்கும். யார் என்ன பிரச்சனை பண்ண போகிறா, எந்த மாதிரியான ஒரு வாரமாக இது போகுது, எந்த மாதிரியான டாஸ்க்கு வரப்போகுது, அதுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, அது எப்படி கேப்டன்ட்ட அதான் வீட்டு தலைக்கிட்ட எப்படி போகுது, அது எப்படி பிரவீன் ராஜ் எப்படி பண்ண போகிறான், இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல. இந்த வாரம் சம்பவம் தான். ஆள் சும்மாவே வந்து வில்லன் மாதிரி இருப்பான். வில்லன் மாதிரி இல்லை, வில்லன் தான். ஆனால் கொஞ்ச நாளாக பம்புற மாதிரி இருக்குது, வேறு ஒரு ஃபேஸை காட்டுற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. விஜய் சேதுபதி வேறு பாராட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த வாரத்துக்கு அப்புறம் பாராட்டுவாரா இல்லை 50 நாள் கழித்து தான் ஃபேஸை காட்டுவாரா? ஏன்னா ஒயில்ட் கார்டு வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரமே வந்துட்டாங்கன்னா பிரவீன் ராஜோட கேப்டன்சிக்கு கீழே தான் ஒயில்ட் கார்டு வந்த மாதிரி வரும். அவங்க வந்து என்னென்ன கலசை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்குது. ஆனால் இவன் சொல்லியிருக்கான், எப்ஜிஓ கூட சொன்னால, எனக்கு நிறைய ஃபேஸ் இருக்குது, நான் ஒன்று காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்தான். ஸோ எந்த மாதிரியான ஃபேஸை காட்ட போகிறாங்கிறத காத்திருந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு, கேப்டன்சி இவன் தான் ஜெயிக்க போகிறான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க 3 பேரில் இவன் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்ட்ராங்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். வேறு லெவல். ஸோ பிரவீன் ராஜ் வாழ்த்துக்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.